நாம இன்னைக்கு ஒரு ட்வின் பிரதர்ஸை பற்றின கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ஃபிஷர்மேனும் அவரோட ஒய்ஃபும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க டெய்லியும் மீன் பிடிச்சி அதில் வர வருமானத்தை வச்சு வாழ்ந்து வந்தாங்க. எப்பயும் போல் அன்றைக்கும் அந்த ஃபிஷர்மேன் மீன் பிடிக்க போனாங்களாம். அன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் தூண்டிலில் ஒரு தங்க மீன் மாட்டுச்சு. அதை பார்த்து ஃபிஷர்மேன் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அந்த தங்க மீன் பேச ஆரம்பிச்சிருச்சு. தன்னை விட்டுற மாதிரியும் தான் கேட்குறது எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த ஃபிஷர்மேன், பெரிய வீடு, போட்டுக்க துணி இருந்து சாப்பிட எதுவும் இல்லைன்னா அதோட பயன் எதுவுமே இல்லைன்னு சொன்னதும், சரி அதுக்கும் நான் வழி பண்ணுறேன், உங்கள் வீட்டில் ஒரு கபோர்டும் அதுக்கு வச்சு தரேன்னு சொல்லுச்சு. அந்த ஃபிஷர்மேன் சரின்னு சொன்னதும் அவங்களோட வீடு மாளிகையாக மாறிச்சு. ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸு பணக்காரங்க மாதிரி ஆச்சு. ஃபிஷர்மேன் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே அங்கே ஒரு கபோர்ட் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கான பொருளும் இருந்துச்சு. அவங்க ஒவ்வொரு வாட்டி கபோர்ட் திறக்கும் போதும் மூடும் போதும் ஒவ்வொரு புது புது சாப்பாடாக வந்துச்சு. ஆனால் அவரோட மனைவிக்கு இவ்வளவும் எப்படி நடந்துச்சுன்ட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த கோல்டன் ஃபிஷ் இதன் ரகசியத்தை சொன்னால் காணாம போயிடும் எல்லாம்னு சொன்னதுனால அவர் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தார். ஒரு நாள் அவரோட மனைவி ரொம்ப ரொம்ப துருவி துருவி கேட்டதில் அவர் கோபம் வந்து என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே திருப்பியும் பழைய மாதிரி அவங்க எளிமையாயிட்டாங்க. அப்புறம் அவர் மனைக்கிட்ட சொன்னார், இதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலைன்னு. சரி வேறு வழி இல்லை, நான் மீன் பிடிக்கணும் நம்ம சாப்பாடுறதுக்காகன்னு சொல்லி அவர் மீன் பிடிக்க போனார். இந்த வாட்டி மறுபடியும் அந்த கோல்டன் ஃபிஷ் மாட்டுச்சு. மறுபடியும் அந்த கோல்டன் ஃபிஷ் தன்னை விட்டுற மாதிரியும் தான் மறுபடியும் உனக்கு எல்லாத்தையும் தரேன்னு சொல்லுச்சு. ஆனால் ரகசியத்தை மட்டும் யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னாங்க. மறுபடியும் பழைய மாதிரியே பணக்காரங்களாக இருந்தாங்க. பணக்காரங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அவரோட மனைவினால் இந்த வாட்டியும் எப்படி இதெல்லாம் திருப்பியும் கிடச்சிச்சுன்ட்டு கேட்காம இருக்க முடியல. அவரை டெய்லியும் கேட்டுக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் கோவத்தில் மறுபடியும் எல்லாத்தையும் அவர் சொன்ன உடனே திரும்பியும் பழைய மாதிரி ஏழ்மையாயிட்டாங்க. அவர் மறுபடியும் தன்னோட ஏழ்மையை நினச்சி வருத்தப்பட்டுட்டு தான் மீன் பிடிக்க போகிறேன்னு மனைவிக்கிட்ட சொல்லிட்டு மீன் பிடிக்க போனார். ஆனால் இந்த வாட்டியும் மறுபடியும் அதிசயமாக அவரோட வலையில் அந்த கோல்டன் ஃபிஷ் வந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷு சொல்லிச்சு, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஆனால் இந்த வாட்டி என்னை நீ 6 துண்டை வெட்டி அதில் 2 துண்டு உன்னோட குதிரைக்கும், 2 துண்டு உன் வீட்டில் செடியாகவும், 2 துண்டு உன்னோட மனைவி சாப்பிடவும் கொடுன்னு சொல்லுச்சு. இவரும் அதே மாதிரி செஞ்சார். அந்த மீனை வெட்டி தன்னோட மனைவிக்கு 2 பங்கு ஊட்டி விட்டார். அதுக்கப்புறம் 2 பங்கை தன்னோட வீட்டு தோட்டத்தில் புதைச்சி வச்சு மண் வச்சு மூடிட்டாரு. 2 துண்டை தன்னோட வீட்டில் வளர்த்த குதிரைக்கும் விட்டு விட்டார். கொஞ்ச நாள் கழித்து தன்னோட மனைவிக்கு தங்க நிறத்தில் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க கழுத்துக்கு மேலே நார்மலாகவும் கழுத்துக்கு கீழே தங்கமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி குதிரைக்கும் 2 தங்க நிற குட்டிகள் பிறந்துச்சு. அது இல்லாமல் அவர் தோட்டத்துலேயும் 2 வெள்ளை நிற ரோஜா ஒரே செடியில் பூத்துச்சு. இது